ஓவியா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து பிற்பகலில் வட தமிழகம் நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதனால் வட தமிழக மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இன்று நள்ளிரவில் இருந்து நாளை முதல் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்றும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்போது அது புயல் சின்னமாக கருதப்படும். அப்போது கடுமையான மழைப்பொழிவு நாளை இரவு இருக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கி பிற்பகலில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று இரவுக்குள் அது வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதனால் நாளை மறுதினம் வட தமிழக மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வட தமிழக மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுவடையும் போது புயலுக்கு முந்தைய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு திசையை நோக்கி, அதாவது வடமேற்கு மற்றும் ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிவித்திருக்கிறது. இதனால் வட தமிழகம் நோக்கி நகரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து வலுவடையும் போது மழையின் அளவு அதிகரிக்கும் என்றும், இதனால் வட தமிழகத்தில் உள்ள முக்கியமான பல்வேறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழை எச்சரிக்கை, அதி கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மேடவாக்கம் மற்றும் பல்லாவரம் உள்ளிட்ட அந்த சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொழிவு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஒரு 5 மணி அளவுக்கு உருவாகி இருக்கிறது. இன்று காலை 5 மணிக்கு உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாலைக்குள் வலுவடைந்து அது வட தமிழகம் நோக்கி நகரும் என்றும், அவ்வாறு நகர்ந்த பின்னர் நாளையோ நாளை மறுதினமோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அது மாறி புயல் சின்னமாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வட தமிழக மாவட்டங்களில் புயல் சின்னத்திற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஓவியா.